வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்இஏ 2026 ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியாகிருக்கு. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கேள்வி தான், இந்த வருஷம் கட் ஆஃப் குறையுமா, அப்படி குறைஞ்சா எவ்வளவு குறையும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவில் எந்த அசம்ஷனும் இல்லாமல் 2023, 2024, 2025 அப்புறம் 2026 எல்லா இயர்ஸ்க்கான டேட்டாஸையும் எடுத்து நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இன்சைட்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த அனலைசிஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எப்படி உதவும் அப்படிங்கிறத இறுதியில் பார்க்கலாம். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். வீடியோக்குள்ளே டீப் டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் முக்கியமாக 5 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு 2026 ரேங்க் லிஸ்ட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறது. ரெண்டாவது 2025 கம்பேர் பண்ணுறப்ப கட் ஆஃப் எவ்வளோ மாறும். மூணாவது எந்த கட் ஆஃப் ரேஞ்சு மாணவர்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது. நாலாவது 2023லேருந்து 2026 வரைக்கும் ட்ரெண்ட் எப்படி இருக்குது. கடைசியாக இந்த அனாலிசிஸை பயன்படுத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன. முதல்ல ஒரு முக்கியமான அப்சர்வேஷனை பார்த்துடலாம். 2026 அதே கட் ஆஃப் மார்க்குக்கு 2025 விட பெட்டரான ரேங்க் கிடச்சிருக்கு. இதுதான் இந்த அனாலிசிஸோட ஃபவுண்டேஷன். அதாவது மார்க் அதே தான், ஆனால் ரேங்க் நம்பர் போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ரேங்க் நம்பர் குறைவாக இருக்கிறது கவுன்சிலிங்கில் நல்ல பொசிஷனை நமக்கு கொடுக்கும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 190 கட் ஆஃபு அந்த ஒரு பெஞ்ச் மார்க் எடுத்துக்கலாம். 2025 190 கட் ஆஃப்க்கு ஜென்ரல் ரேங்க் வந்துட்டு 13,958. ஆனால் 2026 அதே 190 கட் ஆஃப்க்கு ரேங்க்கு 6,627, 7,331 ரேங்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுதான் இந்த வருட ரேங்க் லிஸ்ட்டில் நடந்த மிகப்பெரிய மாற்றம். இது 190 மட்டும் இல்லை, பல கட் ஆஃப் ரேஞ்சுக்கும் இதே பேட்டர்ன் தான் இருக்குது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய க்யூவில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போன வருஷம் 13,000 இடத்துல இருந்த நீங்கள் அதே மார்க்குக்கு இந்த வருஷம் கிட்டத்தட்ட 8,000 பொசிஷனுக்கு முன்னாடியே நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த டேபிளை பாருங்கள், ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா போன வருஷம் 141 பேர், ஆனால் இந்த வருஷம் வெறும் 52 பேர் தான் எடுத்திருக்காங்க. இதுலேயே நமக்கு 89 ரேங்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட போன வருஷம் 141 பேர் இருந்த காம்படிஷன் இருந்த இடத்துல இந்த வருஷம் 52 பேர் தான் காம்படிஷனுக்கே இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 63% பெட்டர் போன வருஷத்தை விட. அதே மாதிரி 190 கட் ஆஃப்க்கு 7,000க்கு மேலே ரேங்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 180க்கு 15,000க்கு மேலே ரேங்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 150 கட் ஆஃப்க்கு கூட 28,000 ரேங்க்ஸ் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வருஷம் மார்க் டு ரேங்க் ரிலேஷன்ஷிப்பு கடந்த வருஷத்துலேருந்து ரொம்பவே கம்மியாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 4 வருஷ டேட்டா வச்சு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதாவது 190 கட் ஆஃபை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதே 190 கட் ஆஃப் தான் 2023 அதுக்கு ரேங்க் வந்துட்டு 7,706. இதுதான் அதனுடைய ரேங்க்கு. 2024 பார்த்தீங்கன்னா 8,813. 2025 கிட்டத்தட்ட அது 13,000 இருந்தது, ஆனால் திருப்பி 2026 6,000 மாறிடுச்சு. அதான் சேம் கட் ஆஃப் தான் ஒவ்வொரு வருஷமும் ரேங்க் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இதுலேருந்து 2025 மட்டும்தான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இயர். மற்றபடி பார்த்தீங்கன்னா 2023, 2024, 2026 கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, இந்த கட் ஆஃப் ட்ராப்பை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ 2025 ஒரு காலேஜ் எந்த ரேங்கில் க்ளோஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரேங்க் 10,000 க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதே ரேங்க் 10,000க்கு 2026 என்ன கட் ஆஃப் இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் 2025 கட் ஆஃப் மைனஸ் 2026 கட் ஆஃப் ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ட்ராப் கிடச்சிரும். அவ்வளோதான். இது எப்போ வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் சீட் கவுண்ட் மாறாமல் இருக்கணும், டிமாண்ட் வந்து அதே மாதிரி இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடாலஜி கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணப்போ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சிருச்சு. ஜோன் வாரியாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ட்ராப் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ உங்கள் கட் ஆஃப் வந்து 199லேருந்து 200 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா
0.5 இலிருந்து 1 மார்க் வரைக்கும் குறையிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது 196லேருந்து 198 உங்கள் கட் ஆஃப் எவ்வளோவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2லேருந்து 3 மார்க் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 192லேருந்து 195 இருந்துச்சு அப்படின்னா 3லேருந்து 5 மார்க் வரைக்கும் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 188லேருந்து 191 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் கட் ஆஃபு, உங்களுக்கு 5லேருந்து 6 மார்க்ஸ் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது 184லேருந்து 187 அப்படின்னா உங்களுக்கு 6லேருந்து 7.5 அவ்வளோ மார்க்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 178லேருந்து 183 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கட் ஆஃபு, உங்களுக்கு 7லேருந்து 8 மார்க் வரைக்கும் குறையும். 172லேருந்து 177 அப்படின்னா 8லேருந்து 9 மார்க்ஸ் குறையும். 160லேருந்து 171 அப்படின்னா 9லேருந்து 10 மார்க் உங்களுக்கு கம்மியாகும். 148லேருந்து 159 இதுதான் பீக் ட்ராப்னு சொல்லலாம். இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 10.25 மார்க்ஸ் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 138லேருந்து 144 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 மார்க் குறையும். 130லேருந்து 137க்கு 9லேருந்து 9.5 மார்க்கு. 120லேருந்து 129 கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு 8லேருந்து 8.5 மார்க் கட் ஆஃப் மார்க் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 110லேருந்து 119 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 7லேருந்து 7.5 மார்க் கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100லேருந்து 109 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 மார்க்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம என்ன அப்படின்னா 100லேருந்து 200 வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெனிஃபிட் இருக்குது. பீக் ட்ராப்னு பார்த்தீங்கன்னா 148லேருந்து 159 கட் ஆஃப் எடுத்திருக்காங்களா அவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட 10லேருந்து 10.25 கட் ஆஃப் கம்மியாக போகுது. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன இன்ஃபர்மேஷனை தான் இந்த பார் சார்ட்டில் க்ளீனாக கொடுத்துருக்கேன். இந்த டாப் ரேஞ்சில் ட்ராப் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி பீக்கு பார்த்தீங்கன்னா 147லேருந்து 159 அந்த ஜோனில் தான் பீக்கான கட் ஆஃப் ட்ராப் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது. இந்த கர்வை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் மார்க்ஸ் ரேஞ்சுக்கு என்னென்ன கட் ஆஃபை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முந்தின ஸ்லைடையும் இந்த ஸ்லைடையும் ஒரு வேளை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம இப்போ 2023லேருந்து 2026 வரைக்கும் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டேட்டாவை இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இப்போ இந்த எல்லா வருஷம் டேட்டாவையும் ஒரே இடத்துல பார்க்குறப்ப டிஎன்இஏ எப்படி எவால்வ் ஆகுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இதில் 4 வருஷ டேட்டா இருக்குது. அதாவது 2023, 24, 25, 26. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ரேஞ்சை 190க்கு மாற்றிக்கிறேன். 190லேருந்து 200க்கு மாற்றிக்கலாம். மாற்றினோம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி கர்வ் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது 2026ஓட ரேங்க் கிட்டத்தட்ட எல்லா வருஷத்தோட ரேங்கையும் விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்தளவு கம்மியாக இருக்குது, ரொம்பவே கம்மி. ஆனால் ரொம்ப க்ளோசஸ்ட்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023க்கு ஓரளவுக்கு க்ளோஸு. 185க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2024க்கு ஓரளவுக்கு க்ளோஸ். நல்லா ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த 2026ஓடைய ரேங்க் கர்வ் 2023ஓட ரேங்க் கர்வுக்கு ரொம்ப க்ளோசஸ்டாக வருது, ரொம்ப ஐடென்டிக்கலாக வருது. அந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதாவது இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா 185 கட் ஆஃப் வச்சுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே 2023ஓட ரேங்க்குக்கு அப்படியே டிட்டோவாக மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் 185ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஎன்இஏ கட் ஆஃப் போர்ட்டலுக்கு போயிட்டு 2023ன்னு செலக்ட் பண்ணி அப்போ எந்த கட் ஆஃப்க்கு முடிஞ்சிருக்கோ அது கிட்டத்தட்ட உங்களுக்கு சேமாக தாங்க வரும். 185 கட் ஆஃப்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த சினாரியோ அப்படியே மாறுது. அதாவது 185க்கு மேலே இருக்கிறவங்க 2023 பேட்டர்ன் அப்படியே க்ளோஸாக மேட்ச் ஆகுது. 185க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 2024 ட்ரெண்ட் மேட்ச் ஆகுது. நல்லா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், 2024 இந்த லைன் 2026 லைன் அப்படியே எதோட மெர்ஜ் ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 2024ஓட மெர்ஜ் ஆகுது, அப்படியே போகுது மேலே. ஸோ 185க்கு கீழே இருக்கிற கட் ஆஃப்காரங்க நீங்கள் அந்த cutoff.tne.online.org போய் 2024க்குரிய இதை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். அதை விட கொஞ்சம் ஒரு 1-2 அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். பட் இந்த மாதிரி தான் கட் ஆஃப் அமைய போகுது. இப்போ 2023 25 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ 2024 26க்கு கம்பேர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 165லேருந்து
157 வரைக்கும் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட 2024 என்ன கட் ஆஃபில் முடிஞ்சோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கு முடியும். ஸோ இந்த டூலெலாம் உங்களுக்கே அவைலபிளாக தான் இருக்குது. இது நீங்களுமே வந்து இதை பார்த்துக்கலாம். இதுவுமே உங்களுக்கு நம்ம jinsights.com/TNEA அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஆன்லைன் கட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் கட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும். இது வந்து இந்த டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிடும். இந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே வந்து இந்த இயர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்தெந்த இயரை கம்பேர் பண்ணணுமோ அந்தந்த இயரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளவு கட் ஆஃபோ உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி உங்களோட ரவுண்ட் ரேஞ்சஸை வச்சுக்கிட்டு நீங்களே எந்த ட்ரெண்டுக்கு க்ளோஸாக ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அந்த இயரோட ட்ரெண்டை நீங்கள் பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் எந்த காலேஜில் நீங்கள் வந்து சீட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நமக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா கட் ஆஃப் வந்து 2026 ரொம்பவே கம்மியாக போகுது. சேம் சீட்டுக்கு போன வருஷம் கிடைச்சதை விட கம்மியான கட் ஆஃப்லேயே நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ உங்களுடைய கட் ஆஃப் 190க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரீம் காலேஜஸ் அதிகமாக வைக்கணும். ட்ரீம் காலேஜஸ் என்ன, உங்கள் கட் ஆஃபை விட மேலே இருக்கிற காலேஜஸை நீங்கள் அதிகமாக வைக்கணும். ஒருவேளை உங்கள் கட் ஆஃப் வந்து 180லேருந்து 190 இருக்கும் பட்சத்தில் நீங்களுமே ட்ரீம் காலேஜஸை அதிகமாக வைக்கணும். கிட்டத்தட்ட எல்லா கட் ஆஃப் வச்சுருக்கிறவங்களுமே மேலே உங்கள் கட் ஆஃபை விட மேலே இருக்கிற காலேஜஸை அதிகமாக வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வைங்க. டிஎன்இஏல எத்தனை காலேஜஸ் வேணாலும் நீங்கள் லிஸ்ட்டில் வைக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் எவ்வளவு அதிகமாக வைக்க முடியுமோ அவ்வளோ காலேஜஸை ட்ரீம் சாய்ஸஸில் வைங்க. ஒருவேளை உங்கள் கட் ஆஃப் 160லேருந்து 180 இருந்துச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறையவே சாய்ஸஸ் இருக்குது. பர்டிகுலராக ரேங்க்கை கம்பேர் பண்ணி இது பண்ணுங்கள். cutoff.tneaonline.org அந்த இதை போய் பார்த்து கண்டிப்பாக இது பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் கட் ஆஃப் 160க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நிறைய சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் உங்கள் இதில் வைங்க. நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரி, இப்போ இதில் ஏதாவது லிமிட்டேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஹானஸ்ட்டாக பார்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் கட் ஆஃப்க்கு மேலே இருக்கிற நல்ல காலேஜில் புதுசாக ஏதாவது சீட்ஸு சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆஃப் இன்னுமே குறையலாம். அதே மாதிரி சீட்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் வந்து இந்த தடவை டிஎன்இஏல பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதனால் அதனுடைய சீட்ஸ் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கட் ஆஃப் கொஞ்சம் கூடும். கொஞ்சம்னா ரொம்பலாம் கூடாது. மேபி 0.5 இல்லை 1 அந்த மாதிரி கூடலாமே ஒழிய வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே மாதிரி ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான பாப்புலர் பிரான்ச்சஸ்க்கெலாம் டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரான்ச்சோட கட் ஆஃப் வந்து ட்ராப் வந்து ரெசிஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா ரைஸ் கூட ஆகலாம். சிங்கிள் பிரான்ச்சை மட்டும் பார்க்காம மல்டிபிள் பிரான்ச் ஆப்ஷன்ஸை நீங்கள் வைங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்ததில் 2025 மட்டும்தான் ஒரு தனி அனமாலின்னு சொல்லலாம். அதாவது தனித்து இருக்குது. மற்றபடி 2023, 2024, 2026 இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் தான். சரி, இப்போ கீ டேக்அவேஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா 2026 சேம் கட் ஆஃப்க்கு 2025 விட நல்ல ரேங்க் கிடைச்சிருக்கு. ரேஞ்சை பொறுத்து 4லேருந்து 64% வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரெண்டாவது என்னென்னா 185க்கு மேலே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2026ங்கிறது சூப்பர்பான ஒரு இயர். 2023 விட இது நல்லாவே பெட்டராக தான் இருக்குது. மூணாவது கட் ஆஃப் 7லேருந்து 10 மார்க் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக 148லேருந்து 160 கட் ஆஃபில் இருக்கிற ஜோனில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ட்ராப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10லேருந்து 10.25 வரைக்கும் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 200லேருந்து 185 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 2023 கம்பேரிசனை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது நல்ல பெஞ்ச் மார்க் செட் பண்ணோம். ஒருவேளை 185க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா 2024 நீங்கள் பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுக்கும். வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் இன்னைக்கு காட்டின உங்களோட அனாலிசிஸ் டேட்டாஸ் எல்லாமே நம்மளுடைய jinsights.com/TNEA அப்படிங்கிற போர்ட்டலில் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். யார் வேணாலுமே ஆக்சஸ் பண்ணலாம். எந்த லாகினுமே தேவை கிடையாது. காலேஜை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு TNEA கேம்பஸ் டூல், jinsights TNEA கேம்பஸ் டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. jinsights.com/TNEA போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு அனாலிசிஸ், காலேஜ் வைஸ் கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன்ஸ், பிரான்ச் கம்பேரிசன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.